இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா டாக் பற்றி. நண்பர் வந்து ஒரு தரமான விஜய் ஃபேன். நண்பன் வந்து ஒரு தரமான விஜய் ஃபேனு. இன்றைக்கி என்ன பேசியிருந்தேன்னா, இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஒரு 38 பேருக்கு அரசு வேலை கொடுத்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த நண்பன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஓகே நண்பன் சொல்கிறது கரெக்டு, ஆனால் ரொம்ப இது பண்ணுறான். நண்பா என்ன சொல்கிறேன் சொல்லுங்கப்பா. நல்லதுன்னு சொல்கிறான். நல்லது 38 பேர் கொடுத்துருந்தோம் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் நீ ஆசை என்ன சொல்கிறான். நீயும் அதை ஆசைப்பட்டிருப்ப சொன்னா போய் மாற்றி சொல்கிறான். இவன் சொன்னதுக்கு வீடு எடுக்கலான்னு சொல்கிறது கூட என்ன சொல்கிறான், கமெண்ட்டில் வந்து என்ன தற்கொலை அப்படின்னு சொல்கிறான் நண்பன். அதாவது எனக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரில. 38 பேர் அரசு வேலை கொடுத்தது நல்லதா கெட்டதா எனக்கு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க செய்த ஆக்சிடெண்ட் தான். இப்போ நடுவில் ரோட்டில் நடக்குது, அதுவும் ஆக்சிடெண்ட் தான். அப்போ எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்கணும். ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட்னா நம்ம தான் நம்மளை பாதுகாக்கணும். இப்போ நான் பைக்கில் போய் விழுந்துட்டேன், எனக்கு எங்கள் ஃபேமிலியில் அரசு வேலை கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதுவும் சம்டைம்ஸ் அங்கே நடந்த ஆக்சிடெண்ட் அவங்களோட அஜாக்கிரதைனால நடந்தது. நான் நண்பன் சொல்கிறேன். நண்பன் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து கரெக்டான விஷயம், அது வந்து திமுக வந்து சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு நண்பன் வந்து டைட்டாக சொல்கிறான். திமுக காரங்களும் அடித்தாங்க அப்படின்றான். எனக்கும் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, நண்பனுக்கும் தெரில. ஆனால் நண்பர்கள் வந்து அந்த சட்டம் நல்லதுன்றான். எனக்கு அது எப்படியே தெரில. 50-50, ஒரு நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. நண்பனோட கணிப்புப்படி 100% அது ஓகேன்ற நண்பன். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து. அவ்வளோதான் நண்பன் பேசணும்னு ஆசைப்பட்டான் இதை போடணுன்னு, அதனால் போட்டது. அவ்வளோதான்.